ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் மீஷோவில் நான் வாங்கின 4 பொருட்களை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது வாங்க அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல இது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி. இதில் ஃபோனும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கீ மாட்டுறதுக்கு ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீயும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஃபோனை அங்கங்கே டேபிள் மேலே கண்ட இடத்துல வைக்கிறாங்க வீட்டில். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு பார்த்துட்டு இருந்தேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 118 ரூபாய் இதோட ரேட் போட்டிருந்தாங்க. கீழே ஒரு 8 கீ நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சதை விட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு ஓகே தான். பாருங்கள், இப்போ இதை நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 சைடில் 2 ஃபோன் வச்சுக்கலாம். சென்டரில் பென் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபோன் இதுக்குள்ளே வச்சு நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த பின்னை நம்ம மாட்டுறதுக்காக. சென்டரில் இந்த மாதிரி பென்னையும் நம்ம வச்சுக்கலாம். 2 ஃபோன் இதில் நம்ம வச்சுக்கலாம் ஒரே டைமில். இது ஒரு ஓகே ப்ராடக்ட் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரை ஃப்ரூட் சாப்பர் தான். மார்னிங் டைமில் பசங்க வெளியே கிளம்பும்போது அவசரமாக நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது இது சாப் பண்ணுறது ரொம்ப பெரிய தலைவலியான வேலையாக இருந்துச்சு. மீஷோவில் நான் இதை பார்த்தேன். இதோட ரேட் 75 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது வாங்கினேன். பின்னாடி இந்த மாதிரி பாருங்கள், 4 சைடில் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்ஸை இதுக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணோன்னா நல்லா ஃபைனாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்துடலாம். நான் இங்கே முந்திரி பாதாமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம இதை க்ரஷ் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி மெல்லமாக நம்ம சுற்றி விட்டோன்னா பரவாயில்ல, நல்லா க்ரஷ் ஆகி வருது. சூப்பராக நல்லா தின்னான ஸ்லைசஸாகவே நமக்கு வருது. இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு. இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லலாம். 75 ருபீஸ்க்கு இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தான். அடுத்ததாக பீஸா கட்டரும் அதுக்கப்புறம் ஆப்பிள் கட்டரும் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 158 போட்டிருந்தாங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. இது சென்டரில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் இருக்கிற இடம் ஆப்பிளோட சென்டர் சைடில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பீஸா கட்டர், கேக் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, அதை நம்ம வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். மேலே முதல்ல நம்ம வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே அது கட் ஆகிடுச்சு. அழகாக சீட்ஸ் இல்லாமல் சூப்பராகவே வந்துருச்சு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நல்லா கழுவிட்டு நம்ம காய வச்சு எடுத்து வைக்கணும். ஈரத்தோடு வச்சா கண்டிப்பாக துரு பிடிக்கும். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தானே. அதனால் அதை மட்டும் நம்ம கவனிச்சிட்டோம்னா போதும். அழகாக நீட்டாக கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸா கட்டரை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காகவே ஒரு குட்டியாக ஒரு கேக்கை என் பொண்ணு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. பாருங்கள், இதுவும் நல்லா அழகாக கட் ஆகுது. இதுவும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம். பாருங்கள், அழகாக கட் ஆயிருக்கு. அடுத்ததா நான் ஸ்க்ராட்ச் ஸ்க்ரப். அதாவது நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த கம்பி மாதிரி இருக்கிற ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
இது வந்து கையில் ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாது, அந்த மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இது ஒரு 5 பீஸ் இருக்குது இதில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 107 ருபீஸில் இருந்துச்சு. இது கூட ஒரு ப்ரஷ்ஷு நீட்டமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், அதை வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதில் இருக்கிற பிசுக்கெல்லாம் நல்லா போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். பரவாயில்ல, இந்த பால் குண்டாவை தான் நான் தேய்ச்சி பார்த்தேன். நல்லாவே நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. கையுக்கும் எந்த ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகலை. இந்த கம்பியில் நான் தேய்க்கும் போது அடிக்கடி என் கையில் கிழிச்சிரும். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா பாத்திரமும் நல்லா சுத்தமாகுது. இதுவும் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அந்த நீட்டமாக இருக்கிற ப்ரஷ் வந்து கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.